அனைவருக்கும் வணக்கம். இப்போ தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் தொகுதி உடன்பாடுகள் தொடர்ந்து திமுக கூட்டணி மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையில் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தேமுதிகவிற்கு 10-12 சீட்டு என்பது அதிகம் அப்படின்ட்டு யார் கவலைப்படுறான்னா, ஆடு சண்டை பிடிக்குதே என்று ஓனாய் கவலைப்பட்டதான். இந்த மாதிரி இந்த கூட்டணியில் என்ன நடக்கிறது என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். ஓலைக்குடிசையில் ஓலையை விலக்கி அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று தலைக்காயை விட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி இவர்களெல்லாம் திமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது, அங்கே ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அந்த குழப்பத்திலே நாம் ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விடுவோம் என்று சில தற்கூறிகள் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் அதிகம், 12 தொகுதிகள் அதிகம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திமுக அதிமுகவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அதிக பூத் கமிட்டிகளை போட்டு கொடுத்தது தேமுதிக. கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டிகளை போட்டு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருக்கிறோம். நீங்கள் தேமுதிக பெரிய கட்சியா என்று சொல்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் யாராச்சும் அத்தனை பூத் கமிட்டிகள் போட்டு அது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அவர்களை பெரிய கட்சி என்று நாங்களே ஒற்றுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் தெரியும் அந்தந்த இயக்கத்துக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கிறது, அவர்கள் பலம் என்ன பலவீனம் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். 2021 4.5% வாக்கு பெற்றதை சொல்கிறீங்க. என்னென்ன ஒரு 0.5% ஓட்டு இருக்குது தேமுதிகவிற்கு. நீங்கள் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிக்கையாளர் கூட தேமுதிக 2024 நிச்சயது வெறும் 5 தொகுதி. அந்த 5 தொகுதியில் 3% வாக்குகளை பெற்றது. அதை பேசுகிறதுக்கு ஒரு பத்திரிக்காரனை கூட துப்பு இல்லை. முக்கியமாக கோடீஸ்வரன் ஒரு பத்திரிக்காரன், மணின்னு ஒரு பத்திரிக்காரன், பாண்டியான்னு ஒரு பத்திரிக்காரன், இவனே சொல்கிறான். ஏன்னா பத்திரிக்கையாளரில் நல்லவர்களும் இருப்பார்கள், தீவிரர்களும் இருப்பார்கள், தருதலையும் இருப்பார்கள், பிணந்தின்னும் கழுகுகளும் இருக்கும். அதனால் உண்மை நிலவரத்தை தெரிந்து பதிவிட வேண்டும். தேமுதிகவை கிளை கழகம் வருதையும் நாங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார். ஒரு முதலமைச்சர், அவர் 5 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தவர். அவர் தேமுதிகவின் பலம் என்ன என்பதை முழுவதுமாக ஆராய்ந்து தெரிஞ்சு வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த கூட்டணி உடன்பாடு வெகு விரைவாக நடைபெற்றது. அது தெரியாமல் தேமுதிகவை ஒருதலைபட்சமாக பத்திரிகையில் உட்காந்துக்கின்னு எதை பேச தர்றது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் மழையை பார்த்து நாய் குலைத்தால் நாய்க்கு கேடா மலைக்கு கேடா. தேமுதிக என்பது ஒரு மலை. அதுவும் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்கிறேன். வீடியோ 4 நிமிஷம் மேலே கடந்துருச்சு. கேப்டன் தோற்று விட்டாரா அப்படின்னா உண்மை. ஏன் அரசியலில் உண்மையாக இருந்தார்? ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. அவர் செய்த உதவிகளை மக்கள் மறந்துவிட்டார்கள். எண்ணற்ற அவர்களுடைய செயல்பாடையும் மக்கள் மறந்துவிட்டார்கள். அவர் செய்த
சாதனைகளை மறந்து விட்டார்கள். அதனால் கேப்டன் என்ற மாமனிதர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை தொட்டுவிட்டு அவர் எங்களை விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு எங்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த தேமுதிக தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் அனைவருமே அவர்கள் பிள்ளை தான். அதனால தான் எங்களை கேட்டு ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறார்கள். சாதனையை, திமுகவின் சாதனையை சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தேவைப்படும். அத்தகைய சாதனை புரிந்த திமுகவின் சாதனைகளை அடுத்த வீடியோவில் வெளியிடுறேன். நன்றி, வணக்கம். தேமுதிகவை குறைத்து மதிப்பிடுவர்களுக்கு தான் இந்த பதிவு. அதிக பூத் கமிட்டிகளை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அடுத்தபடியாக போட்ட ஒரே இயக்கம் எங்கள் இயக்கம்தான். அதை தைரியத்தோடும் துணிச்சலோடும் சொல்ல எங்களுக்கு திராணி இருக்கிறது. வேறு யாருக்கான திராணி இருந்தால் ஆதாரத்தோடு தெளிவிடுங்கள். சும்மா தற்குறி பசங்களாட்டம் சொல்ல வேண்டாம். அதிக பூத் கமிட்டிகளை போட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கின்ற இயக்கம் தேமுதிக. மத்திய கட்சிகளை சொல்லவில்லை, நான் சொல்லுகின்றது மாநில கட்சிகளை. தேமுதிக தான் 3வது இடத்தில் பதிவு செய்திருக்கிறது. எங்கள் வெற்றி தொடரும். எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.